ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு முக்கிய தகவல். அதுபோக டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் இன்றைக்கி ஆகுது. அதை பற்றி உண்டான தரிசன நேர விவரம், என்ன முக்கிய அறிவிப்பு, அனைத்து அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு போனீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக புதன்கிழமை, அதாவது நாளைக்கு இலவச தரிசன டிக்கெட், அதாவது புதன்கிழமை டிக்கெட் வாங்கிட்டு வியாழக்கிழமை தரிசனம் செய்வதற்கு தரிசன டிக்கெட் நாளைக்கு வழங்கப்படாதுன்னு தேவஸ்தானம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. அதுபோக வியாழக்கிழமை டிக்கெட் வழங்கப்படும், வெள்ளிக்கிழமை டிக்கெட் வழங்கப்படும். கடந்த கொஞ்சம் நாளாகவே புதன்கிழமை டிக்கெட் கொடுக்கறது இல்லை. அதனால் இன்றைக்கி யாராவது வந்தாலோ நாளைக்கு யாராவது வந்தாலும் இதை கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு வாங்க என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் இன்றைக்கி டிக்கெட் கொடுத்தாங்க. காலையில் 7 மணிக்கு டிக்கெட் வழங்கினாங்க. ஆனால் காலை 4 மணிலேருந்து பக்தர்கள் 3 இடங்களில் வெயிட் பண்ணாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிபிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களையும் காலை 4 மணிலேருந்து வெயிட் பண்ணாங்க. 7 மணிக்கு கவுண்டர் திறந்தாங்க. வெறும் 8000 டிக்கெட் தான் கொடுத்தாங்க. 8:02க்கெல்லாம் டிக்கெட் காலி ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகிறவங்களுக்கு திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2000 டிக்கெட் கொடுத்தாங்க. காலைல 7 மணிக்கு. 8:12க்கெலாம் டிக்கெட் காலி ஆகிடுச்சு என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு டிக்கெட் வழங்கப்படாது. நாளை மறுநாள் டிக்கெட் வழங்கப்படும். மேக்ஸிமம் 7 மணிக்கு வழங்கப்படலாம்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் மாற்றம் தான் இன்டிமேஷன் பண்ணுறேன். அடுத்தபடியாக நேற்று 13/7/2026 அன்று 75,836 பேர் தரிசனம் பார்த்ததாகவும், 34,076 பேர் மொட்டை அடித்ததாகவும், 5,03,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்ததாகவும், 4,19,000 லட்டு விற்பனையானதாகவும், 2,73,000 பேர் அன்னப்பிரசாதம் சாப்பிட்டதாகவும், 3,980 பேர் நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்ததாகவும், 31 குடோன்களும் ஃபில் ஆகி 800 மீட்டர் கியூ லைன்லேருந்து வெளியில் இருக்க கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து கியூ லைன் ஸ்டார்ட் ஆகிறதாகவும், அது போக டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று தற்பொழுது காலை 9:12 நிலவரப்படி கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து பக்தர்களை கியூ லைனில் அனுமதிக்கத்தாகவும், 9,884 பேர் தற்போது குடோனில் காத்திருப்பதாகவும், 8,504 பேர் தரிசனம் முடிச்சிட்டாங்க என்றும், 16,612 பேர் ஒன்றும் தரிசனம் பார்க்க வைக்கலான்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலை 6 மணி முதல் 10 மணி வரை எந்த பக்தரும் தரிசனத்துக்கு அனுமதி கிடையாது. கோயிலை சுத்தம் பண்ணும் பணி நடந்துகிட்ருக்கு. கோயில் ஆழ்வார் மஞ்சத்தில் நடக்கிறதுனால பக்தர்களை யாரும் அனுமதிக்கலை. தரிசனத்தில் குடோன்லேயே காத்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அது போக ரூம் புக்கிங்கை பற்றி நிறைய பேர் கேட்குங்க. திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக்கிங் தராங்க. 3-4 மணிலேருந்தே கியூ லைனில் நிற்கிறாங்க. 5 மணிக்கு தான் கவுண்டர் திறப்பாங்க. கவுண்டர் தந்தாலும் ஒரு 1 மணி நேரத்தில் நீங்கள் ரூம் புக்கிங் வாங்கிடலாம். அந்த ரூம் புக்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடம் தான் சிஆர்ஓ ஆஃபீஸ். உங்கள்கிட்ட ஒரு ரிசிப்ட் கொடுத்துருவாங்க. உங்கள் மொபைல் நம்பரில் வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் எந்த ரெஸ்ட் ஹவுஸ் அலோகேட் ஆகிருக்குன்னு. அப்படி இல்லைன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் ஏற்றாப்புல ஏஆர்பி கவுண்டர்னு இருக்கும். அங்கே ஸ்கேனிங் மிஷின் இருக்கும். அங்கே போய் நீங்கள் உங்கள் நம்பர் டிஸ்பிளேயில் ஓடும். உங்கள் டிக்கெட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்பிளே நம்பர் வரும்போது நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணினா எந்த ரெஸ்ட் ஹவுஸ்னு காட்டும். ஸ்கேன் பண்ணதுலேருந்து ½ அன் ஹவர்க்குள்ளேயே நீங்கள் அங்கே போய்டணும். 20 மினிட்ஸே மேக்ஸிமம் தான் என்னை பொறுத்தளவுக்கு. லேட் பண்ணாமல் ரெஸ்ட் ஹவுஸ் பண்ணால் தான் ரூம் புக்கிங் கிடைக்கும். நீங்கள் லேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூமும் போயிடும். நீங்கள் அதுக்கு லைனில் நின்று வாங்கினது எல்லாமே வேஸ்ட். அதுக்கப்புறம் எந்த ரெஸ்ட் ஹவுஸோ அந்த ரெஸ்ட் ஹவுஸில் போய் நீங்கள் பேமெண்ட் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கீ வாங்கணும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருப்பதியாக இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்க விஷ்ணு வாசலில் காலைல 5 மணிக்கு மேலே ரூம் புக்கிங் தராங்க. வேறு எங்கேயும் ரூம் புக்கிங் தருவதில்லை. அங்கேயே லாக்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனால் ரொம்ப கம்மியான எண்ணிக்கை தான் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது என்பது இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறோம். நிறைய பேர் கீழ் திருப்பதி டு மேல் திருப்பதி டைமிங் கேட்குறீங்க. பஸ் டைமிங் காலை 3:30 மணி முதல் இரவு 12 மணி வரை பக்தர்களை பேருந்து மார்க்கமாகவோ சாலையில் நீங்கள் உங்கள் வாகனத்துலேயும் செல்லலாம். அலிபிரி செக் போஸ்ட்டில் ஒரு பயங்கரமான டிராஃபிக் இருக்குது. ஒரு கார் செக் பண்ணுறது மேக்ஸிமம் 45 மினிட்ஸ்க்கு மேலே இருக்குது. கண்டிப்பாக பக்தர்களாகிய நீங்கள் இதை கொஞ்சம் புரிஞ்சு பார்த்து பிளான் பண்ணிட்டு போங்க. ஹெவி டிராஃபிக் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டிராஃபிக் ரூலை ஃபாலோ பண்ணால் சீக்கிரமாக போக முடியும் என்பதை நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அலிபிரி நடைபாதை காலை 5